கஷ்டம்னா என்னன்னு தெரியாமையே வளர்ந்துட்டோம். ஆனா இப்போ அப்பா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறோம். சின்னத்திரை நடிகரான வடிவேலு பாலாஜி அவர்களுடைய மகன் பேசிருக்க இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. கலக்க போவது யாரு, அது இது எது, ஸ்டார்ட் மியூசிக்னு பல நிகழ்ச்சிகள்ல காமெடி வேடத்துல பங்கேற்றவர் தான் நடிகர் வடிவேலு பாலாஜி. இவரு கடந்த 2020ஆம் ஆண்டு உடல்நிலை குறைவுனால உயிரிழந்துட்டாரு. நடிகர் வடிவேலு பாலாஜியோடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவருடைய மகனே இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு. அதுல பேசும்பொழுது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னுடைய அப்பா எங்களை கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாரு. ஆனா என்னால இப்போ குடும்பமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையில செலவுகள் எதையுமே என்னால சமாளிக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எனக்காகன்னு ஒரு பைக் வாங்கியிருந்தேன். அந்த பைக்குடைய இஎம்ஐ கூட கட்ட முடியாம இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நடிகர் வடிவேலு பாலாஜியுடைய மகன் பேசிருக்க விஷயம் இப்போ எல்லாரையுமே கண்கலங்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். நடிகர் விஷாலுடைய தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில அறிமுகமானவங்க தான் தனுஸ்ரீ துத்தா. இவங்க தமிழ்ல இந்த ஒரு திரைப்படத்துல மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. ஆனா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2013 வரைக்கும் ரொம்பவே பீக்ல இருந்த ஒரு நடிகைன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இவங்க நேத்து ஒரு வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய சொந்த வீட்லயே நான் ரொம்பவே கொடுமை செய்யப்படுறேன். என்னால இந்த டார்ச்சரை தாங்க முடியல. யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டே ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. நான் இந்த விஷயங்களை பத்தி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கால் பண்ணிருந்தேன். ஆனா அவங்க நேர்ல வந்து ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. என்னால இப்ப போக முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு போகலனாலும் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் நான் கண்டிப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு அழுதுட்டே அந்த வீடியோல சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு இந்த மாதிரியான டார்ச்சர் எல்லாமே 2018க்கு அப்புறமா தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா 2018ல தான் மீட்டவுடைய ஆக்டுக்கு கீழே நானே பட்டேக்கர் மேல இவங்க கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருந்தாங்க. அதனால நானா பட்டேல் தான் இவங்களை இந்த மாதிரி பழி வாங்குறாருன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.